அத்தாச்சின்ற வார்த்தைக்கு இவங்க தான் சொந்தக்காரங்கன்னே சொல்லலாம். டான்சர் கஸ்தூரி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கும். வீட்டில் அவ்வளோ ஃப்ரேம் வச்சு அது நடுவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சாங்க. அப்போது அந்த ஃப்ரேம்ஸ் தான் வச்சு ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணலாம். ஸோ அதனால தான் நேராக கிளம்பி திண்டுக்கல் வந்தாச்சு. இதான் அவங்க வீடு, உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோ. இந்த அத்தாச்சின்ற பேர் வர்றது காரணமே இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கீழே உட்காந்துட்டு அத்தாச்சி இந்த குழந்தையெல்லாம் கூப்பிடும் அத்தாச்சின்னு. ஸ்டேஜ் கீழே உட்காந்துட்டு கூப்பிடுவாங்க அத்தாச்சி அத்தாச்சின்னு. அப்படி சவுண்டை விட்டாங்க. அப்புறம் சிவகங்கையே ஃபுல்லா ஃபங்க்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி அத்தாச்சி அத்தாச்சி அத்தான். நம்ம ப்ரோக்ராம் போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஊருக்காரவங்க ரெடி பண்ணி இது கொடுத்தது. போட்டோ ஷூட் பண்ணிருப்பீங்களா? ஆமா, வேல்நாச்சியார் பண்ணிருப்பேன். இதானே அது வந்து ஃபேன்ஸ் கொடுத்ததுதான். இது கிஃப்ட் பண்ணதுதான் ஸ்டேஜ்ல. சரியான வீட்டா இருக்கீங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்ச முகங்களா இருக்காது. அப்படி இருக்கும்போது யாருமே தெரியாத ஆட்கள் இவ்வளவு ஒரு அன்பு இந்த மாதிரி விஷயத்துல காட்டும் போது அது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறது? அதிகபட்சமா எவ்வளவு ஃப்ரேம் வாங்கியிருப்பீங்க இப்போ வரைக்கும்? இப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல இதே மாதிரி சிவகங்கையில இருக்கு. இங்க இருக்க மாதிரி அங்கேயும் எல்லா ஊருக்கு போனாலுமே எப்படி குறைஞ்சது ஒரு 4-5 ஃப்ரேம் வந்து கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ நிறைய கிஃப்ட் வரும். இப்போ போட்டோ ஃப்ரேமை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஓகே, அது வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். பேப்பர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா எனக்கு ரொம்ப ஆசை. எனக்காக உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க, இது நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது இல்ல. போஸ்டா ஈவென்ட் பண்ண போற இடம்லாம் எங்கெங்க போவீங்க? சிவகங்கை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், தேனி மாவட்டம் எல்லா சைடுமே போவோம். 2 வருஷம் ஏஞ்சல் கஸ்தூரி, ஃபேன் பாய் மணிமாறன், காரைக்குடி, 100% addicted to you, you are my angel, I am addicted to your smile. உடல் மண்ணுக்கு உயிர் கஸ்தூரிக்கு கீழே ஐ லவ் யூ அத்தாச்சின்னு போட்டுருவாங்க. நிறைய உயிர் உங்களுக்காக காத்திருக்கும் போல. வரவெல்லாம் உடல் மண்ணுக்காக உயிர் கஸ்தூரிக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க. புயல் வந்தாலும் அசையாமல் நின்று பார்ப்போம், ஆடுவது நீ என்றால். என்ன யாருங்க? ஏரரூஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் வந்தோம் ஒருத்தவங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இன்டர்வியூஸ் வந்து அவங்க கிட்ட பண்ணியிருக்கோம். திண்டுக்கல், சிவகங்கை, அதுக்கப்புறம் இந்த சவுத் சைடில் இருக்க எல்லாருக்குமே அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்களோட பேர் வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அத்தாச்சின்ற வார்த்தைக்கு இவங்க தான் சொந்தக்காரங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போனாலும் அத்தாச்சி அத்தாச்சின்னு கூப்பிடுவாங்க. ஸோ டான்சர் கஸ்தூரி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சாங்க எனக்கு. அவங்களோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே வீட்டில் அவ்வளோ ஃப்ரேம் வச்சு அது நடுவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சாங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரேம்ஸ் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ லவ் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்றப்போ அந்த ஃப்ரேம்ஸ் தான் வச்சு ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணலாம். அவங்க வீட்டில் போயிட்டு எவ்வளோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க, எவ்வளோ கிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்த்து ஒரு இன்டர்வியூ பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நேராக கிளம்பி திண்டுக்கல் வந்தாச்சு. ஸோ இதான் அவங்க வீடு, உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ. ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆக்சுவலாக நம்ம மீட் பண்ணி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்க. சிறப்பு. இல்ல ஓஹோ, ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஒரு தடவை காமிச்சிங்க. இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குன்னு நான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டு உங்கள் முன்னாடி ஃப்ரேம்லாம் வச்சுருந்தீங்களா? ஸோ எனக்கு அந்த ஃப்ரேம் எல்லாம் நேரில் பார்க்கணும். எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இது, ஏன்னா இது இவ்வளோதானன்ற எனக்கு தெரியல. இன்னும் நிறையா மேபி நீங்கள் வைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை இடம் இல்லாமல் தூக்கி உள்ளே போட்டுருந்துருக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் பார்க்கணும், என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அப்படியே சுற்றி காட்ட போகிறீங்க உங்களோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே. அதில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அனுபவம் இருக்குல்ல, ஒரு சின்ன ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு இப்படி நடந்துச்சு, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் எனக்கு காட்ட போகிறீங்க. போகலாமா அப்படியே? ஷூர். வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இந்த ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. இந்த தம்பி கொடுத்தது. எந்த ஊர்ல? இது வந்து சிவகங்கை மாவட்டம் தான். சிவகங்கை சீமைன்னு அதுல போட்டுருப்பாங்க. ரெண்டாவது வந்து இது செகண்ட், இது மதகுப்பட்டி. ஓகே. இது சிவகங்கை மாவட்டம் தான். அதுக்கப்புறம் ஆனா தெரியுதுல, இது ஒரு 7 வருஷம் இருக்குல்ல? 7 வருஷம். இது எல்லாமே வந்துட்டு இப்போ. ஆனா உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லா ஃப்ரேமுமே பிடிக்கும் இதுல. சரி, என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ இவங்க யாருக்குமே கஸ்தூரி வந்து ரொம்ப க்ளோஸ் கிடையாது, தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது. ஒரு டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, கஸ்தூரியை பார்த்து கஸ்தூரி ஆடும்போது எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து
ஒரு வைப் பண்றாங்க. என்னன்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து ஃப்ரேம் கொடுப்பாங்க, என்ன சொல்லுவாங்க வரும்போது ஃப்ரேம் கொடுக்கும்போது? ஃப்ரேம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கீழே உட்காந்துருப்பாங்க. கீழே உட்காந்து ஃப்ரேம் எடுத்துட்டு காமிப்பாங்க, gift கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பேக் சைடு பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் மேலே ஏறிடுவாங்க. ஆடிட்டு இருக்கும் போதே ஸ்டேஜ் மேலேயே ஏறிடுவாங்க. ஸ்டேஜ் மேலேயே ஏறிட்டு கொடுப்பாங்க. என்ன ஏதாவது சொல்லுவாங்களா இல்ல இல்ல உங்களோட? எனக்கு என்னன்னா பர்த்டே ஃப்ரேம்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து பர்த்டேக்கு ரெடி பண்ணி வரது இருக்கு. அதிகமா பர்த்டேக்கு வரது இருக்கு. அப்புறம் பர்த்டே முடிச்சிட்டு அந்த டைமிங்ல வரது இருக்கு. ஆடும்போது டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியும் வந்து தருவாங்க. பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்புறமும் தருவாங்க. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு முக்கியமா நம்ம போயிட்டோம்னா நம்ம அந்த ஊருக்காரவங்க அவங்களே ரெடி பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம gift கொடுக்கணும், நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம gift பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஓகே, கஸ்தூரி வராங்க இங்க, அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணே பண்ணிரணும். அப்படி தந்தது வந்து இந்த வேலு நாச்சியார். இது வந்து இந்த ஊரு நம்ம ப்ரோகிராம் போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஊருக்காரவங்க ரெடி பண்ணி இது கொடுத்தது. ஓகே, இந்த வேலு நாச்சியார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க ஒரு போட்டோ ஷூட் ஒன்று பண்ணிருப்பீங்களா வேலு நாச்சியார் வச்சு? இந்த இதானே அது? அது இன்னொரு வாளு. ஆல்ரெடி இது வந்து இதுமே வந்து ஃபேன்ஸ் கொடுத்ததுதான். இது gift பண்ணதுதான் ஸ்டேஜ்ல. எந்த ஊர்ல இது ஆக்சுவலா? சிவகங்கை தான். சிவகங்கையில தான் முக்கவாசி. இது சரியான வீட்டா இருக்கீங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்ச முகங்களா இருக்காது. அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஆட்கள் இவ்வளவு ஒரு அன்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டும் போது அது எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? சந்தோஷமா இருக்கும், ஒரு ஆனந்த கண்ணீரும் வரும். நம்மளுக்காக இவ்வளவு என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்த கண்ணீரும் வரும். இப்ப வீட்டுல இருக்கும்போது இந்த ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது உட்காந்து யோசிப்பேன், நம்மளுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்போ பிறந்த நாள் அது இதுன்னு தாண்டி இந்த அத்தாச்சியாரே அப்படின்றது போட்டிருக்காங்க. நான் இதே மாதிரி நீங்க போட்டு போடுமே போட்டோலையுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு இதுலையுமே கமெண்ட்ல ஃபுல்லாமே அத்தாச்சி அப்படின்ற ஒரு பேர் வரும். இந்த அத்தாச்சின்ற பேரு எப்படி வந்து? இது வந்து சிவகங்கை மாவட்டம் தான், காளையார் கோவில். இந்த பசங்க அந்த அத்தாச்சின்ற பேர் வர்றது காரணமே இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கீழே உட்காந்துட்டு சின்ன பசங்க போட்டோ இந்த குழந்தையெல்லாம் கூப்பிடுவோம் அத்தாச்சின்னு. ஸ்டேஜ் கீழே உட்காந்துட்டு கூப்பிடுவாங்க அத்தாச்சின்னு. அப்படி சவுண்டை விட்டாங்க. அப்புறம் சிவகங்கையே ஃபுல்லா ஃபங்க்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அத்தாச்சி அப்படியே இப்ப எல்லா ஊர்லயுமே வந்துருச்சு. எல்லா ஊர்லயுமே இப்ப சேலம், ஈரோடு, வேலூர்லாம் போனோம், எல்லா ஊர்லயுமே. ஆனா அங்கெல்லாம் இப்ப தேனி எல்லாம் பாத்தீங்கன்னா மதுரின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கேயும் அத்தாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, இப்ப தேனியா இருக்கட்டும், இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப அவங்க யாருக்குமே அத்தாச்சின்ற இப்ப அத்தாச்சினாலே அண்ணின்றதே இப்ப இங்க பாதி பேருக்கு பார்க்கும் போதுதானே தெரியும். சரி, இந்த ஊர் ஆட்கள் எல்லாம் கூப்பிடுவாங்களா? இப்ப நீங்க ஈவெண்ட்டுக்கு எல்லாம் போல, வீட்டுல சும்மா இருக்கீங்க இல்ல சும்மா கடை தெருக்கு போயிட்டு வரும்போது இங்க இருக்க ஆட்கள் ஜென்ரலாவே அத்தாச்சின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. பைக்ல போவேன், மாஸ்க் போட்டு தான் போவேன். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறாங்களேன்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு சவுண்ட் வரும், அத்தாச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பார்த்துட்டு யாரு என்னன்னு தெரியாது, அப்படியே போயிடலாம். ஆனா சிரிச்சிருவேன், பார்த்து அப்படி கூப்பிட்டாங்கன்னா சிரிச்சிருவேன். அது இல்லைன்னா சங்கடப்படுவாங்களே, தெரிஞ்சுதான் கூப்பிடுறாங்க, நம்மன்னு தெரியும், நம்மளதான் கூப்பிடுறாங்க நம்மளுக்கும் தெரியும். பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வந்துருவேன். நிறைய இடத்துல வந்து கஸ்தூரியை வந்து இந்த கொடி, இந்த தலையில துண்டு, இதெல்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். ஆமா, இது வந்து என்னன்னா தேவராட்டம் சாங் வந்து டான்ஸ் பண்ணும்போது ஸ்டேஜ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது வந்து அப்படியே ஃப்ரேமா போட்டு அது கிஃப்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், இது ராம்நாடு மாவட்டம் வரும், ஆர்எஸ் மங்கலம். இந்த தம்பி வந்து இந்த கிஃப்ட் பண்ணிருக்காப்ல. ஆனா இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திருக்கேன். எல்லா ஈவெண்ட்டுக்கு போனாலுமே அங்க இந்த மாதிரி துண்டுலாம் வந்து தலையில கட்டி, நீங்கன்னு கிடையாது, நிறைய டான்சர்ஸ் வந்து ஆடுறாங்க தலையில வந்து துண்டு கட்டிட்டு. அது நீங்களா ஆடுங்களா இல்ல அங்க கொடுத்துருவாங்களா? இந்த துண்டு கொடுப்பாங்க அவங்க, இத கட்டிக்கோங்க, இத ஒரு தடவை எங்களுக்காக கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. துண்டு தருவாங்க, நம்மளோட நேம் போட்டு டிஷர்ட்லாம் இருக்கும், அந்த டிஷர்ட் தருவாங்க, போட்டுட்டு டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே அங்க இருக்கிறது தான். வேற என்னென்ன ஐட்டம்ஸ்? இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃப்ரேம். ஆமா, பர்த்டேக்கு gift பண்ணது இது. அதையே அவ்வளவு பெருசா அங்க மாட்டிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் கீழ வச்சிருக்கீங்க, ஏன் இதை மட்டும் இவ்வளவு பெருசா இங்க மாட்டி வச்சிருக்கீங்க? அந்த தம்பி அது அவரும் வந்து ஃபேன்ஸா தான் வந்தாரு, இப்ப ரொம்ப வந்து க்ளோஸ் ஆயிட்டாரு, ரொம்ப க்ளோஸ். அதுவும் நான் என்னன்னா ஃபேன்ஸா வருவாங்க. இப்போ ஒரு ஊருக்கு நம்ம ஒரு தடவை ஆட போறது கிடையாது, ஒரு ஊர்ல 5 தடவை ஆடி இருப்போம், இல்ல ஒரு 6-7 தடவை போகும்போது முதல் தடவை ஃபேன்ஸா இருக்கும், 2வது தடவை பார்ப்போம், 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை பார்க்கும்போது அப்புறம் ரொம்ப நம்ம அடுத்த தடவை போகும்போது நம்மளே தேட ஆரம்பிச்சிருவோம், எங்க இந்த பையன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திருக்கோம். அதுல முக்கியமா தம்பி இவங்க வந்து இருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நான் ரொம்ப நம்மள கூட பிறந்த தம்பி மாதிரி ஆயிட்டாப்ல, அதனால இப்ப எல்லாம் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் வரது இல்ல. அப்படியா? ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிட்டா ஐயோ அக்கா ஆடுறாங்க ஸ்டேஜ்ல அப்படி ஒரு சங்கடம் வரும்ல, நானே வர வேணாம்னு சொல்லிடுவேன்.
மத்த எல்லாருமே வருவாங்க. ஓகே வேணாம், பார்ப்பேன் நான். ஈவென்ட் முடிச்சுட்டு கூட நம்ம மீட் பண்ணிக்கலாம், ஈவென்ட் அன்னைக்கு பார்த்துக்கலாம் வேணாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி இப்போ இவ்வளோ அன்பு வந்து மக்கள் கிட்ட இருந்து வருது, இவ்வளோ gift தராங்க, இவ்வளோ விஷயங்கள் தராங்கன்றப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன கைமாறு பண்ணியிருக்கோம், இல்லை என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சது உண்டா? கண்டிப்பா நான் யோசிப்பேன். நான் அதாவது நம்மளுக்காக இவ்வளவு பண்றாங்கல்ல, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா நம்ம என்ன பண்றது, என்னால இது பண்ண முடியாது. அப்ப நம்ம நல்ல ஒரு டான்ஸை கொடுப்போம், அவ்வளவுதான். ஆட்கள் இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் சண்டை போட்டு தான் நான் அவங்கள்ட்ட வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறேன், திட்டு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட? அப்பா அம்மான்னு சொன்னதில்ல, ஒரு பசங்க சொல்லுவாங்க, அக்கா என் லவ்வருக்கு தெரியாம கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் லவ்வர் இதை பார்த்து சண்டையே போட்டாங்கக்கா, பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா அப்பான்னு இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. சரி, அதிகபட்சமா எவ்வளோ ஃப்ரேம் வாங்கியிருப்பீங்க இப்போ வரைக்கும்? இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல இதே மாதிரி சிவகங்கையில இருக்கு. நம்ம அதிகமா இங்க எடுத்துட்டு வரல, அங்கேயும் அதிகமா போடல. இங்க இருக்க மாதிரி அங்கேயும் பாதி. எல்லா ஊருக்கு போனாலுமே எப்படி குறைஞ்சது ஒரு 4-5 ஃப்ரேம் வந்து கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓடி ஓடி வந்து இல்ல நீங்க டிராவல் பண்ணும்போது அக்கா அக்கா தான் வச்சுக்கோங்க. டிராவல் பண்ணும்போதெல்லாம் தர மாட்டாங்க. நம்ம டான்ஸ் பண்ணும்போது தருவாங்க. அப்புறம் டான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பேக் சைடு வந்து கொடுத்துட்டு போட்டோ எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆடிட்டு இருக்கும்போது கீழ இருந்து காமிப்பாங்க. நீங்க போய் வாங்கிடுவீங்களா? அதுக்கப்புறம் வந்துருவாங்க, ஸ்டேஜ் அவங்களே ஸ்டேஜ் ஏறி வந்து கொடுத்து. சோ இது வந்து போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக நீங்க இந்த சார்ட்ல வரைஞ்சதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அது எனக்கு ஆமா. ஆனா நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணல, எல்லாம் பத்திரமாவே வச்சிருக்கேன். ஆனா கிழிஞ்சாலே எனக்கு இதெல்லாம் கிழிஞ்சிருச்சு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. ஐயோ கிழிஞ்சிருச்சுடா அப்படின்ட்டு. இதெல்லாம் அவங்க அட்டையில இது பண்ணி அது அட்டையிலேயே வந்து அப்படி டெக்கரேட் பண்ணி அந்த போட்டோவை வரைஞ்சு அப்படியே கொடுத்துருக்காங்களோ? இருங்க வர வர அப்படியே அப்படியே சுத்தி விட்டோம்னா வந்துருவான். அப்பா, ஓஹோ, இது எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் தரதா? எல்லாரும் ஒரு ஒரு ஊருக்குமே. இது வந்து காரைக்குடி, இது காரைக்குடியில வாங்கினது இந்த. ஓகே, ஒரு ஆனா பரவாயில்ல. நான் என்னன்னா இப்போ நிறைய gift வரும். இப்போ போட்டோ ஃப்ரேமை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஓகே, அது வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். பேப்பர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா எனக்கு ரொம்ப. எனக்காக உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. இது எடுக்கவே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இது செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இது நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது இல்ல. இது பட்டர்ஃப்ளை. பரவாயில்லையே, நல்லா நிறைய ஆர்ட் ஒர்க்ஸா இருக்காங்களே. எந்த ஊருக்காரங்க இவங்கலாம்? இவ்வளவு ஆர்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஆட்களா இருக்காங்க. பரவாயில்ல. சிவகங்கை, காரைக்குடி. மோஸ்டா ஈவென்ட் பண்ண போற இடம்லாம் எங்க போவீங்க? திருப்பத்தூர், திருப்பதி, எல்லா சைடுமே நம்ம போவோம். சவுத் சைடுல இருக்க மேக்ஸिमम எல்லா ஊருக்குமே. மதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், எல்லா தேனி மாவட்டம், எல்லா சைடுமே போவோம். கஸ்தூரி பாத்தீங்களா எத்தனை ஹார்ட். இருங்க ஒரு நிமிஷம். ஏஞ்சல் கஸ்தூரி, ஃபேன் பாய் மணிமாறன், காரைக்குடி, 100% addicted to you, you are my angel, I am addicted to you, to your smile. இதெல்லாம் உட்கார்ந்து மெனக்கிட்டு வரைஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, இன்னும் இங்க பாருங்களேன். இதெல்லாம் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஆகும் இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. மிக்கி மவுஸ்லாம் இருக்கு. கஸ்தூரி டான்சிங். இத கொடுத்தது மட்டும் போயிடுவாங்களா இல்ல ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்களா? ஆமா, ப்ரொபோஸ் தான் எல்லாம். என்ன சொல்லுவாங்க, இந்த மணிமாறன் பை நிறைய கொடுத்திருக்கான் போல. எல்லாம் மணிமாறன் 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 வருது. இதுல வந்து போட்டோலாம் ஒட்டி அப்படி. உடல் மண்ணுக்கு உயிர் கஸ்தூரிக்கு ஐ லவ் யூ. ஓ, உடல் மண்ணுக்கு உயிர் கஸ்தூரிக்குன்னு போட்டுருவாங்க. கீழ ஐ லவ் யூ அத்தாச்சின்னு போட்டுருவாங்க. பாலகிருஷ்ணபுரம். இதுல என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியவே இல்லை. இது பாலகிருஷ்ணபுரம், இது திண்டுக்கல் மாவட்டம். ஓகே. நடன நாட்டிய பேரழகி ஐ லவ் யூ கஸ்தூரி அத்தாச்சி. கனவு கன்னி கஸ்தூரி அத்தாச்சி திண்டுக்கல் பசங்க. திண்டுக்கல். இது சின்ன பசங்களா இல்ல பெரிய பசங்களா? கொஞ்சம் பெரியவங்க தான், ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. உடல் மண்ணுக்கு உயிர் கஸ்தூரி அத்தாச்சிக்கு வரவங்க எல்லாம் இப்படிதான் வராங்க. மல்லிகை நகர், காளையர் கோயில், கஸ்தூரி அத்தாச்சியின் உருத்தான நண்பர்கள். ஏதோ தப்பா எழுதிட்டாங்க போல, அதனால சிவகங்கை ஸ்பெல்லிங் தெரியாம எழுதிருக்காங்க. அதனால பேப்பர் ஒட்டி அதுல சிவகங்கை அப்படின்னு மட்டும் எழுதிருக்காங்க. புயல் வந்தாலும் அசையாமல் நின்று பார்ப்போம், ஆடுவது நீ என்றால்.
என்ன யாரு ஏங்க இந்த மணிமாறன் தாங்க நிறைய கொடுத்துருக்கேன், நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்க பாருங்க எல்லாமே மணிமாறன் தாங்க, எல்லாமே மணிமாறன் தான். மணிமாறன் காரைக்குடி மொத்தமா எழுதி வந்துதான் நினைக்கிறேன் யார்ட்டே கொடுத்து. இல்ல ஸ்டேஜ்ல வந்து கொடுப்பாங்க. நம்ம அந்த சைடு அதிகமா ஃபங்க்ஷன் போறோம்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 சாட்டாவது வந்துரும் அந்த மணிமாறன். பிஎஸ் கார்த்தி நடன நாட்டிய பேரழகி கஸ்தூரி 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 மணிமாறன் எனக்கு தெரிஞ்சு. ஒயிட் சார்ட் ரெட் கலர் பெயிண்ட்னாலே மணிமாறன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மணிமாறன் தானே. நிறைய உயிர் உங்களுக்காக காத்திருக்கும் போல. வரவெல்லாம் உடல் மண்ணுக்காக உயிர் கஸ்தூரிக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க. என்ன ஒரு வெள்ளித்திரைக்கு நயன்தாரானா, மெய்டே டான்ஸுக்கு கஸ்தூரி தான். அழகி பை முருகேசன். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு போட்டோ ஒட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வரவங்க எல்லாரும் இது ஒண்ணுதான் சொல்லிடுவாங்க, எல்லோ உடல் மண்ணுக்கு உயிர் கஸ்தூரிக்கு. யாராவது ஒரு டேக்லைன் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா, கஸ்தூரி பாய் தெரு காளையர் கோயில். ஓ, தெரு பேரே கஸ்தூரி பாயா? ஆமா ஆமா ஆமா, கஸ்தூரி பாய் தெரு. அது ஒயிட் சார்ட் மணிமாறன் தான் இருக்கு தெரிஞ்சு. கண்டுபிடிச்சீங்க மணிமாறன் தானே. மணிமாறன் இது எல்லாமே மணிமாறன் தாங்க. விடுங்க, இதெல்லாம் வேணாங்க, போதுங்க எனக்கு. என்னங்க எதை கேட்டாலும் மணிமாறன் மணிமாறன்னே வந்துட்டு இருக்கு. மணிமாறன் தான் அதிகமா கொடுத்துருக்காப்ல நம்மளுக்கு. ஒயிட் சார்ட் எடுக்காதீங்க, ஒயிட் சார்ட்னாலே மணிமாறனா தான் இருப்பார்ல. அப்ப வேற மாத்தி எடுத்துடலாமே. அந்த பையன் போட்டோலாம் போட்டு இதுலயும் உடல் மண்ணுக்கு உயிர் கஸ்தூரிக்கு. கஸ்தூரி பாய் தெரு காளையர் கோயில். கொட்டும் மலை அடித்தாலும் குடைபிடித்து பார்ப்பேன் அரங்கத்தில் நீ இருந்தால். கண்ணை மூடினால் கனவுல நீதானே. ஒழுங்கா போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. நான் வந்து நிறைய இந்த ஹோம் டூர்லாம் பண்ணிருக்கேன். ஆனா போட்டோ ஃப்ரேம்ஸ் நான் இவ்வளவு பார்த்தது கிடையாது. அதை தவிர இந்த சார்ட் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா இந்த சார்ட் நான் இடக்கடைக்கு போட்டாலே எனக்கு ஒரு 1000 ரூபா 1500 கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இவ்வளவு வச்சிருக்க, கொண்டு போய் இந்த மாதிரி எடைக்கு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அமைதியா போயிறாங்க. அம்மா சண்டையே போட்டிருக்கேன் நான் இதுக்காக. கைய வச்சுங்க, கைய வெட்டிடுவேன் அப்படின்னு இருக்கேன். லைட்டா கிழிஞ்சாலுமே எங்க அம்மா கிட்ட சண்டை போடுவேன். சாட்டு கிழிஞ்சிச்சுனாலே சண்டை போடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டோ ஃப்ரேம் வந்து ஓகே நம்ம வீட்டுல வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா சாட்டையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், பரவாயில்ல, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு முள்ள இருக்கட்டும், ஒரு அன்பா. எத்தனை வருஷம் ஆனாலும் இது இருக்கணும் வீட்டுல, நானே இல்லைனாலும் இது இருக்கணும், பரவாயில்ல. அந்த விஷயத்த வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, வெறும் எழுதுதான், அது போட்டோ எல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதிருந்தாலும் அதை நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு.